உதயகிரி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களும் உங்களை வந்து சேரும். நேயர்களே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. இன்றைய பஞ்சாங்க விவரங்கள் சொன்னதுக்கப்புறமா சிரவண விரதம் எப்படி இருக்கணும், அதை எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்லியிருக்கேன், கேட்டுக்கோங்க. இன்றைய பஞ்சாங்கம் ஸ்ரீ பராபவ வருடம் தக்ஷிணாயனம் கிரீஷ்ம ருது ஆடி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை 30/7/2026 தேய்பிறை திதி பிரதமை திதி இரவு 9:57 வரை உள்ளது. சிரார்த்த திதி பிரதமை. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் மாலை 6:53 வரை உள்ளது. இன்று நாள் முழுவதும் சித்தயோகம். சூரிய உதயம் காலை 6:05. சூரிய அஸ்தமனம் மாலை 6:33. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 12 வரை. சந்திராஷ்டமம் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். சுபஹோரைகள் காலை 6 முதல் 7 வரை. காலை 9 முதல் 12 வரை. மதியம் 1 முதல் 2 வரை. மாலை 4 முதல் இரவு 7 வரை. இரவு 8 முதல் 9 வரை. இரவு 11 முதல் 2 வரை சுபஹோரைகள். இன்றைய விசேஷம். இன்று சிரவண விரதம். இது ஒவ்வொரு மாதமும் திருவோணம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அனுஷ்டிக்கிற விரதமாகும். சிரவணம் என்றால் திருவோணம் என்று அர்த்தம். தமிழில் திருவோணம் என்று சொல்லுவாங்க, சமஸ்கிருதத்தில் சிரவணம் என்று சொல்லுவார்கள். இது மகாவிஷ்ணுவை வேண்டி நாம் இருக்கிற விரதம் ஆகும். திருவோணம் நட்சத்திரம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரம். அதே மாதிரி ஆதிரை என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். ரெண்டுமே திரு என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கும். திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி தான் மகாவிஷ்ணு வாமனராக அவதாரம் எடுத்த நாள். இதைத்தான் நாம் ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறோம். காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஏந்திரிச்சு நம்மளை சுத்தப்படுத்திக்கிட்டு சுத்தமான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, அதாவது முதல் நாள் உடுத்தின துணியை போட்டுக்கக்கூடாது, ரொம்ப அழுக்கான துணியோ கிழிஞ்ச ஆடையோ போட்டுக்கக்கூடாது. சுத்தமான ஆடைகளை அன்றைக்கி போட்டுக்கணும். மகாவிஷ்ணுவை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மகாவிஷ்ணுவை பூஜை செஞ்சு வழிபட்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த விரதம் இருக்கிற நாளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யலாம். எனக்கு அதெல்லாம் முடியாது, சமஸ்கிருதம் தெரியாது அப்படின்னா ஆழ்வார்கள் அருளி செய்த தமிழ் பாசுரங்களை பாடலாம். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க கோவிந்தா, நாராயணா, ராமா, கிருஷ்ணான்னு பகவன் நாமாவை உச்சரித்து ஜபம் செய்யலாம். விரதம் கடைபிடிக்கும் நாளன்னைக்கு சுத்த உபவாசம், அதாவது பட்டினி இருக்க வேண்டும். பகல் பொழுதில் தூங்கக்கூடாது. சுத்த உபவாசம் இருக்க முடியாதவர்கள்
நீர் அருந்தலாம். அதாவது சுத்த உபவாசம் அப்படின்னா விரதம் அன்றைக்கி தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க தண்ணி குடிக்கலாம். அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க பால் பழம் சாப்பிடலாம். அதுவும் முடியாது, பட்டினி கிடக்க முடியாது, உடல்நிலை ஒத்து வராது, அந்த மாதிரி சூழ்நிலை உள்ளவங்க உப்பு சேர்க்காத பதார்த்தங்கள் சாப்பிடலாம். தவறு இல்லை. விரதம் மேற்கொள்பவர்கள் அவங்களோட உடல் நிலைமையை பொறுத்தே மேற்கொள்ள வேண்டும். நமது சூழ்நிலை கடவுளுக்கு தெரியும். உண்மையான பக்தி மட்டும் இருந்தால் போதும். அதுதான் முக்கியம். இந்த விரதம் அனுஷ்டிக்கிற நாள் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த விரதம் இருக்கிறதுனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கல்வி அறிவு கிடைக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண தடை நீங்கும், தம்பதிகள் ஒற்றுமையோடு இருப்பாங்க, குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், குடும்பத்தில் தரித்திர நிலை நீங்கி செல்வச் செழிப்பு ஏற்படும். இந்த விரதம் அனுஷ்டிக்கிறதுனால மகாவிஷ்ணுவோட அருள் மட்டும் இல்லை, மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பரணிதரன் சர்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.